இந்த நகரம் அப்படிங்கிற சிறுகதையில் வந்து இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளியம்மாள் அப்படிங்கிறவ கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அவளோட குழந்தை பாப்பாத்தி 12 வயசு குழந்தை பாப்பாத்திக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி இது சென்டரில் போயிட்டு, ஒரு மெடிக்கலில் போயிட்டு காமிக்கும்போது, ஆஸ்பத்திரி மாதிரி ஒரு பிரைமரி சென்டரில் காமிக்கும்போது அங்கே வந்து முடியாது, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போனதுமே முதன்மை கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய பெரிய டாக்டர் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு உடனே வந்துட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் செய்யணும் குயிக் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், நான் போயிட்டு லெசன் எடுத்துகிட்டு வந்துடுவேன், அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுவார். அவர் கூடவே ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டுமா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட்டு வாங்கி எடுத்துருவா. அந்த அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லாத ஒரு படிக்காத பெண், எதுவுமே தெரியாது. அங்கே இங்கேன்னு அலைய வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கவுண்டர் கிட்டே போவாங்க சீட்டு வாங்குறதுக்கு. அவர் என்னென்னா எல்லாருமே அங்கே எரிச்சலாக இருப்பாங்க. அந்த அவர் வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு எங்கே பாருங்கள் லைனாக நில்லுங்க, எல்லோரும் அரை மணி நேரம் கழித்து அவளோட சீட்டு வாங்குவாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே பதட்டம், நம்மளோட பொண்ணு என்ன அங்கே தனியாக இருக்கான்னு எங்கே போனாலும் இந்த அம்மாவுக்கு ரொம்ப பதட்டமாகவே இருக்கும். பயந்துக்கிட்டே போவா. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போகும்போது அங்கேருந்து அனுப்பி விட்ருவாங்க. 2வது கவுண்டருக்கு போகாமல் அங்கே போய் அரை மணி நேரம் நிற்பா. அங்கேருந்து நீங்கள் 48ஆம் நம்பர் அந்த பெட்டு ஓபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரீங்களா அப்படின்ட்டு அங்கேருந்து கடைசியாக அங்கே அனுப்பிவிட்டதும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடும். பெட்டு இல்லை, நீங்கள் நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு வாங்க, இதே இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு வந்து அந்த கொமட்டல், மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த கொமட்டல் எல்லாமே அவளுக்கு வாந்தி வர மாதிரி மயக்கமாகிடும். அதுக்கப்புறம் அந்த 7:30 மணிக்கு வர சொன்னதும் அவள் ஆஸ்பத்திரிக்குள்ளார வந்த வழிக்கு திரும்ப எப்படி போகிறதுன்னு கூட அந்த பெண்ணுக்கு தெரியல. அப்படியே 7:30 மணிக்கு வர சொன்னது வழி தெரியாமல் திரும்ப ஒரு அம்மா வருவாங்க, நர்ஸ் அம்மா. அவங்கள்ட்ட கேட்க பார்த்து இப்படி போய் அப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வழி சொல்லுவாங்க. இந்த அம்மாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியாது. அங்கேயே நின்று அழுதுருவா, தேம்பி எப்படி போகிறதுன்னு தெரியாமல், நம்ம குழந்தை வேற அங்கே தனியாக இருக்குது அப்படின்ட்டு. அங்கேருந்து போனதும் அதுக்கப்புறம் ஒரு பின்வாசல் கேட்டு தெரியும், அங்கேருந்து எல்லாரும் வெளியே போயிட்டு இருப்பாங்க. அந்த வழியாக போய் சுற்றிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் முதல் வாசப்படிக்கு வர மாதிரியே இருக்கும். சுற்றிட்டு பதட்டப்பட்டு வந்துடுவாங்க அழுதுகிட்டே. வந்துட்டு பார்த்தா மூடி இருக்கும். ஆனால் உள்ளார தன்னுடைய மகள் வந்து ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கிட்டு இருப்பா. அதை பார்த்ததும் ஐயா என் மகள் உள்ளார படுத்துட்டுருக்கிறா, கொஞ்சம் திறங்க அப்படின்னதும் திறக்கவே மாட்டாங்க. 3 மணிக்கு தாமா அப்படின்னுடுவாங்க. இவர் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு நடுவில் காசு கொடுத்து போவார். அந்த சந்திலேயே இந்த அம்மாவும் வந்துட்டு தன்னோட குழந்தைகிட்ட போயிடுவாங்க. போயிட்டு அழுதுகிட்டே வந்து இங்கெல்லாம் நம்மளை இருக்க விடுவாங்களா என்னன்னே தெரியாமல் குழந்தைய தூக்கி தோள்பட்டை மேலே போட்டுக்கிட்டு, சரி ஜுரம் தானே, எதுவும் ஆகாது, ஒரு சின்ன ஜுரம் தானே, நம்மளோட மதுரை இந்த டாக்டர் தான் நம்மளை வந்து பயங்கொடுத்துறாங்க, நம்ம போய் வைத்தியர்கிட்ட காமிச்சிட்டு ஒரு விபூதி போட்டோன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு இந்த அம்மா வந்து ஒரு வெளியே போய் ஒரு மஞ்சள் கலர் ரிக்ஷாவில் ஏறிட்டு தன்னோட ஊருக்காக கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் வந்து இந்த பெரிய டாக்டர் வந்து வேற எங்கே போயிட்டாங்க, அவங்க எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது, ஐயா நான் தாங்க ஐயா, எதுவும் பெட் இல்லை அப்படின்ட்டு அனுப்பி வச்சிட்டேன். 12 வயசில் ஒரு குழந்தை வந்தாங்களே, அப்படிலாம் எனக்கு யாரும் வரல அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரு. எல்லோரும் மாற்றி பேசிக்கும்போது டக்குன்னு அந்த குழந்தைய வந்து தேடுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொரு திசைக்கும் தேடுறாங்க. அந்த குழந்தை இருக்க மாட்டாங்க. என்னங்க ஐயா நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு நாளை காலையில் வரைக்கும்லாம் உயிரோடவே இருக்கவே இருக்காது, நாளை காலையில் இறந்துடுவா, நீங்கள் என்ன 7:30 மணிக்கு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு எல்லோரும் இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்தாண்ட வந்து வள்ளியம்மாள் வந்து நம்ம எப்படியும் குழந்தைக்கு சரியாயிடும், வைத்தியர்கிட்ட போனால் நம்ம விபூதி போட்டால் சரியாயிடும், நான் என் குழந்தைக்கு சரியாயிடுச்சுன்னா நான் வந்து வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நான் வந்து காணிக்கை செலுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. அவ்வளோதான், கதை நிறைவடைஞ்சிச்சு. இப்போயும் நம்ம ஊரில் இருக்க அரசு மருத்துவமனைகள்லாம் போனால் நிறைய வள்ளியம்மாளை பார்க்கலாம். ஐயா இந்த வழி சொல்லுங்கள், ஐயா அப்பா இந்த வழி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்படின்னு கேட்குறவங்கள வந்து நம்ம கத்தாமல் இதில் வந்து நடுவில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அந்த பொண்ணு வழி தெரியாமல் அந்த வள்ளியம்மாள் வந்து அழுதுகிட்டு வழி கேட்பாங்க, நீ வந்து ஓரமாக தள்ளி நின்று அழுவுமா அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டு போவார். இதுதான் கதை.